இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல என்ன கனகாலமாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ புதுசாக பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம். சில நேரங்களில் என்கிட்ட கமெண்ட் பண்ணி ஒரு சிலர் கேட்குறது, ஏன் லேட்டாக வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் ஏர்லியாக போட்டால் நிறைய பேருக்கு போய் சேரும், உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் தானேன்னு சொல்லி சில நேரங்களில் சிலர் சொல்கிறீங்க. அது உண்மையும் கூட. யூடியூப்பில் நிறைய பேர் ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் போட்டால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய வியூஸும் கிடைக்கும். ஆனால் இதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது. கிடைக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த மாதிரி உங்களோட நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தர்ற ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய வீடியோட டாபிக், அந்த டைட்டில் பார்க்குற நேரத்தில் சில நேரங்களில் சிலருக்கு கோபம் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தோட ஆதரவாளர்களாக இருக்கிற நபர்களுக்கு கோபம் வரும். எப்படியுமே இதுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ புதுசாக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா, ஏன் இப்படி ஒரு டைட்டில்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு கோபமும் வரலாம். இதுக்கு முதல்ல நடந்த அதே மாதிரியான சம்பவங்கள் இன்றைய காலகட்டத்திலையும் நடந்து வருது. நாங்கள் ஆபத்தான நிலைமையில தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. ஆபத்தான நாடாக தான் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு வருது. இல்லாட்டி அந்த மாதிரியான சம்பவங்கள் தீவிரமாக அதிகரிச்சிருக்கு என்றதை அண்மைய நாட்களில் நடந்திருக்கிற சம்பவங்கள் உறுதிப்படுத்தி இருக்கு. அக்குறைகூட பிரதேசத்தில் லோயரும் அவருடைய மனைவியும் சுட்டு கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக 2 சந்தேக நபர்கள் முதல்ல கைது செய்யப்பட்டு, அதுக்கு பிறகு இது வரைக்கும் 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 12 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. நேற்று அம்பலாங்குட பிரதேசத்தில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலையினுடைய பிரதானமான துப்பாக்கிதாரி, T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தும் நபர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட 46 வயதான சுனில் ரஞ்சித் சொல்லப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய தொடர்புகள் சம்பந்தமான பல தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நாங்கள் உன்னிப்பா பார்க்க வேண்டியது. ராணுவ பயிற்சி பெற்றிருக்கிற ஒரு நபர் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ராணுவத்திலிருந்து விலகிறதுக்கு, சட்டபூர்வமாக விலகிறதுக்கு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் ராணுவத்திலிருந்து சட்டபூர்வமாக விலகி இருக்கிற நபர் அதுக்கு பிறகு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபராக மாறியிருந்தார் என்றது இன்னும் ஒரு மேலதிகமான தகவல். எப்படியா இருந்தாலும் ராணுவ பயிற்சி பெற்றிருக்கிற நபர் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அன்றைக்கு CCTV காட்சிகளை பார்க்குற நேரத்திலே எங்களுக்கு விளங்கி இருந்தது, இந்த மாதிரி பட்டப்பகலில் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்த முடியும்னு சொன்னால் நல்லா பயிற்சி பெற்றிருக்கிற நபர்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த உடல் மொழியை வச்சு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைக்கு விசாரணைகளுக்கு பிறகு அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவற்றில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கரந்தனிய சுத்தாவுக்கும் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபருக்கும் இவருக்கும் இடையில் இருக்கிற நெருக்கமான தொடர்புகள் பற்றின தகவல்கள் வெளிவருது. இராணுவத்தில் இருந்த காலகட்டத்தில் இருந்து 2 பேருக்கும் இடையில் ஏதோ ஒரு விதத்தில் பழக்கம் இருந்ததான். என்ன சொன்னால் கரந்தனிய சுத்தாவும் ஒரு காலகட்டத்தில் இராணுவத்தில் இருந்த நபர் என்ற மாதிரியும் இதுக்கு முதல்ல நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த காலகட்டத்திலேயே 2 பேருக்கும் இடையில பழக்கம் இருந்திருக்கு. இவர் கைது செய்யப்பட்டார் ஒரு காலகட்டத்தில். இப்போ நேற்று கைது செய்யப்பட்ட நபர் இதுக்கு முதல்லையும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமா போலீசால கைது செய்யப்பட்டதும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கரந்தனிய சுந்தா தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி ஒரு லோயரை பிடிச்சு அந்த நபருக்கு பணம் எடுத்து கொடுத்திருக்கிறார், வெளியில எடுத்து விட்டிருக்கிறார். வெளியில எடுத்து விட்டதுக்கு பிறகு தன்னுடைய பணத்தை வச்சு கொண்டு ஒரு நபரை கிட்டத்தட்ட தனக்கு தேவையான ஒரு நபரா மாற்ற மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அண்மையில பதிவாகி இருக்கிற நல்ல உதாரணம் சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கு முதல்லையும் இதே ஒரு முறைமையை தான் இந்த அண்டர்வேர்ல்டு குரூப் எல்லாமே இலங்கையில பயன்படுத்தி கொண்டு வருதுன்றதை நாங்கள் தொடர்ச்சியா பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒப்பந்த கொலைகாரர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுறாங்க, எப்படி உருவாக்கப்படுறாங்கன்றதுக்கான இன்னும் ஒரு சம்பவமா இந்த சம்பவத்தை ஒரு நல்ல உதாரணமா பார்க்க முடியும். அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் எடுத்து விடப்பட்டதுல இருந்து அவருக்கு தேவையான போதைப் பொருள், படிப்பறிவு கிடையாது, போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர், தேவைப்படுற சந்தர்ப்பங்களில் எல்லாம் எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு, பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொலைக்குன்னு சொல்லியும் பெருந்தொகையான போதைப் பொருளும் 1 லட்சம் ரூபாய் பணமும் கரந்தனிய சுத்தாவால கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த விதத்துல தான் போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் இந்த ஒப்பந்த கொலைகளுக்கு இராணுவத்திலிருந்து தலைமறைவான நபர்களை தெரிவு செய்யறாங்க என்றது இலங்கையில உண்மையிலேயே பாரதூரமான ஒரு விஷயம். இது ஒரு பேட்டர்னா நடந்து கொண்டு வருது. ஒரு நபர் சிறைக்குள்ள போறார், சிறைக்குள்ள சில தொடர்புகள் இருக்குது. வெளியில வந்ததும் பாதாள குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்பட்ட நபர் தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் எடுத்து கொடுத்து அவருக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்ததுக்கு பிறகு போன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்பட வேண்டி இருக்கு, உனக்கு பயிற்சியும் இருக்குதான்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு அவர் எனக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்திருக்கிறார், என்ன வெளியில எடுத்து விட்ட நபர் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தந்திருக்கிற நபர்ன்ற மாதிரி படிப்பறிவு இல்லாத நபர்கள், நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எந்த விதமான புரிதலும் இல்லாத நபர்கள்
அந்த கொலையில வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இந்த கொலைகளில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கான உதாரணங்களாக தான் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கொலையிலையும் கரந்தனிய சுத்தா நேரடியாக ஃபோன் பண்ணி சொன்னாராம் அந்த லோயர், என்னுடைய லோயராக தான் இதுக்கு முதல்ல இருந்தவர், என்னுடைய பாஸ்போர்ட் ரகசியமான தகவல் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. இப்போ லொக்கோபேட்டிக்கு அந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன இலங்கைக்கு கூட்டி போறதுக்கான சில ரகசியமான டாக்குமெண்ட்ஸும் அந்த லோயர்கிட்ட இருக்கு. அந்த லோயர் கொலை செய்யப்படணும், லோயர் மட்டும் கிடையாது அவருடைய மனைவியும் கொலை செய்யப்படணும், இதை எப்படியாவது எனக்காக செய்து முடியும்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு நான் தான் அந்த கொலையை செய்தேன், நான் தான் அந்த துப்பாக்கிதாரி என்றதை இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற சுனில் ரஞ்சித் சொல்லப்பட்ட நபர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சொல்லியும் இன்னைக்கு செய்திகளில் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஆனால் இந்த மாதிரியான ஒப்பந்த கொலைகாரர்கள் இராணுவத்திலிருந்து பயிற்சி பெற்றிருக்கிற நபர்கள் சிறைக்குள்ள போய் வெளியில பிணையில் எடுத்து விடப்பட்டு அதுக்கு பிறகு அதுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இது ஒரு விதமா அப்படியே நடந்து கொண்டிருக்கு என்றது தான் இந்த சம்பவமும் உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்துற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இராணுவத்திலிருந்து தலைமறைவான நபர்கள் இல்லாட்டி தப்பியோடினவர்கள் சட்ட ரீதியில் விலகின நபர்கள் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறாங்கன்றதை பற்றின எந்த விதமான ஒரு தரவு ஒரு டேட்டா பேஸ் வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சிட்ட கிடையாது. ஒரு பாதுகாப்பு குறைபாடுன்றது தான் இந்த சம்பவமும் உறுதிப்படுத்தி இருக்கு. இராணுவத்திலிருந்து விலகின நபர்கள் எந்த காலகட்டத்தில் விலகினாங்க, எந்த முகவரியை சேர்ந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுடைய தொடர்பு என்னன்றதை பற்றின இந்த விதமான ஒரு புலனாய்வு நடவடிக்கையும் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தோல்வி. இது வந்து பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக கூட நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இராணுவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் தான் இந்த மாதிரியான கொலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு வெளியில் வந்ததும் தீவிரமான கண்காணிப்பு நடத்தப்பட்டதை கூட நாங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். அந்த மாதிரியான நபர்களை கண்காணிக்க முடியும்னு சொன்னால் இந்த மாதிரி இராணுவத்திலிருந்து வெளியேறின நபர்கள் பற்றின எந்த விதமான ஒரு தரவுகளும் கிடையாது. ஏன் கண்காணிக்க முடியலன்ற சில கேள்விகள் இருக்கு. அது வந்து ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கு. உண்மையிலேயே நபர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கொடுக்கப்படாட்டி இந்த மாதிரியான சம்பவங்களை கடைசி வரைக்கும் தடுக்கவே முடியாது. அதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் எதிர்வரும் நாட்கள்லையும் சில நேரங்களில் பதிவாக முடியும். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி கதைக்கிற நேரத்தில் வர்ற கமெண்ட்ஸில் வந்து 2 கமெண்ட்ஸ் வந்திருந்ததை நான் பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரியான 2 கமெண்ட்ஸ். அமெரிக்காவிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இலங்கையில் நடக்கிறது மட்டும்தான் பெரிய விஷயமா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் இலங்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. அமெரிக்காவில் துப்பாக்கியை வச்சிருக்கிறதுக்கு பெரும்பாலும் ஈஸியாக வந்து அதுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே ஒரு சைக்கோ நடத்துகிற துப்பாக்கிச்சூட்டுக்கும் இராணுவத்திலிருந்து தப்பியோடுன்னு ஒரு நபர், தலைமறைவான நபர் இல்லாட்டி விலகு நபர் இலங்கையில் நடத்துகிற துப்பாக்கி சூட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அந்த துப்பாக்கி ஒரு அரசியல்வாதியோட சம்பந்தப்பட்டு வெளியில போயிருக்குன்றதுக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த துப்பாக்கி இராணுவ முகாமுக்குள்ள இருந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குன்றதுக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. இது அமெரிக்காவில் சைக்கோ நடத்துகிற துப்பாக்கி சூடு மாதிரி கிடையாது. இன்னும் ஒரு கமெண்ட் வந்திருந்ததை நான் பார்த்தேன். இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இது பாதாள குழு மோதல்கள் தான், இதுக்கு எங்களுக்கும் இடையில இந்த விதமான தொடர்பும் கிடையாது, இதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ள வேண்டியது கிடையாதுன்ற மாதிரி சிலர் கமெண்ட் பண்ணியிருந்ததை பார்த்தேன். ஆனால் அண்மை நாட்களில் நடந்திருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள்லேயே ஜிந்துப்பிட்டி சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னால் முடிவெட்டுறதுக்கு போன ஒரு 20 வயதான இளைஞன், மன்னார் பிரதேசத்தை சேர்ந்த கொழும்புல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் முடிவெட்டுறதுக்கு போன சந்தர்ப்பத்தில் வேற யாரோ இலக்கு வைக்கப்பட்ட நேரம் அந்த இளைஞனுடைய உயிர் வந்து காவு கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு முதல்ல நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 சிறுவர்கள் காயப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அதுக்கு முதல்ல 16 வயதான ஒரு பாடசாலை மாணவி காயப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இப்ப என்னதான் பாதாள குழுவினுடைய தொடர்பு இருக்கு என்ற மாதிரியான ஒரு கதை சொல்லப்பட்டாலுமே கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் ஒரு சட்டத்தரணி, அவருடைய மனைவி, அவருக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இந்த மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ச்சியா பதிவாகி கொண்டுதான் வருது. இதுக்கு சில நேரங்களில் அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்ற மாதிரி பாதாள குழு மோதல் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறது, அண்டர்வேர்ல்டு மோதல்ன்ற மாதிரி சொல்லி கடந்து போக முடியும். ஆனால் நாங்கள் உன்னிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இதில் கொலை செய்யப்படுற நபர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அந்த முடிவெட்ட போன இளைஞன் மாதிரி எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் உயிர் பலி எடுக்கப்பட்ட சம்பவங்கள் கூட தொடர்ச்சியாக பதிவாகி வருது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுறதா இருந்தால் இராணுவத்திலிருந்து தலைமறைவான நபர்கள் எங்கே இருக்கிறாங்க, விலகின நபர்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்றதை பற்றின ஒரு தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு அதை பற்றின ஒரு புலனாய்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படாட்டி இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்படக்கூடிய மாதிரி தான் இருக்கும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து கடைசி
துப்பாக்கி சூட்டு சம்பவமாக இருக்க போகிறது கிடையாது. அடுத்த சம்பவம் எப்போ பதிவாகும்ன்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.